அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கையான பெரியோர்களே, ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் இங்கு நாம் சில விஷயங்களை கேட்க இருக்கிறோம். அன்னலார் வியந்த அருமை தோழர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் அமையாத ஆச்சரியப்படும் வகையில் அமைந்த சஹாபா பெருமக்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய சிறப்பையும் வாக்கியங்களையும் அற்புதத்தையும் பெற்ற சஹாபாக்கள். உலகத்தில் பணக்காரராக எல்லாரும் வாழ்ந்துவிட முடியும், அதிபர்களாகவும் வாழ்ந்துட முடியும். ஆனால் நபிமார்களை போல எல்லாரும் வாழ்ந்துட முடியாது. நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ் அவனுடைய சிறப்பான சிறப்புகளுக்கு தேர்ந்தெடுத்த பாக்கியமானவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டால் நெருப்பையே அவர்கள் ஒரு பூங்கா மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. நெருப்புல உட்கார்ந்து தொழுதுட்டு இருந்தாங்க. நெருப்புல உட்கார்ந்து சேரை போட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தப்சீர்ல எழுதியிருப்பாங்க, யா நாரு கூனி பர்தம் வசலாமா, நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ நெருப்பாக இருக்காதே என்று அல்லாஹ் சொன்னான். அந்த தப்சீர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில பார்க்குறவங்களுக்கு எரியுது, ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சேர் போட்டு உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சில தப்சீர்ல அவங்க உள்ள இருந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு நெருப்பை ஒரு பூங்காவனமா ஆக்கி கொடுத்தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆக சில நபிமார்கள் நெருப்போடு விளையாடினார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சிறப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றிருந்த ஒரு சிறப்பை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த ஒரு சஹாபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பயிற்சியை பெற்ற சஹாபாக்கள் அப்படி ஒரு பக்தியை பெற்றிருந்தாங்க. துவைப் இப்னு குலைப், அவங்க பேரு துவைப் இப்னு குலைப், யமன் நாட்டை சார்ந்தவங்க. யமன் நாட்டில் ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஒரு கூட்டத்தை தனக்கு அடிமையாக ஆக்கி வைத்திருந்தான். இன்னைக்கு எந்த கொள்கையை சொன்னாலும் அதுக்கு பின்னால் 4 பேர் போத்தானே செய்வான். அந்த கூட்டத்தில் அவங்க அபூ முஸ்லிமுல் ஹவுலானி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தவங்க, ரசூலுல்லாஹ்வை சந்திக்கலை. அபூ முஸ்லிமுல் ஹவுலானி அவர்களை பிடித்து என்ன நபின்னு சொல்லுன்னு சொன்னான், ஆனால் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். உடனே நெருப்பு கொண்டத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பாடு செய்த மாதிரி அவர்களுக்கு ஏற்பாடு செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்ட மாதிரி, நம்ரூது போட்ட மாதிரி அபூ முஸ்லிமுல் ஹவுலானியை பற்றி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லுவாங்க, சாஹிபுல் கராமாத், அற்புதத்தின் நாயகர். நிறைய அற்புதங்கள் அவர்களுடைய வரலாறுலே உண்டு. தண்ணியிலாம் நடந்து போவாங்க. இன்னைக்கு சில ரஷ்யாவில் உள்ள சில நதிகள் ஐஸ் பாறையான பிறகு அந்த பாறையிலே அந்த நதியிலேயே நடந்து போறாங்களே இல்லையா, அது ஐஸ் ஆன பிறகு, அது மாதிரி தண்ணிக்கு மேலேயே நடந்த ஆட்கள் எல்லாம் அவங்கெல்லாம் பெரிய பெரிய அற்புதமான சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்கள போட்ட உடனே நெருப்புல இருந்து ஐயோ அம்மான்னு கத்தல. நெருப்புல ஒரு ஆள் விழும்போது எவ்வளவு துடிச்சிருவாங்க. நெருப்பு அவர்களுக்கு ரொம்ப விருப்பாக இருந்தது. அந்த நெருப்புல ஈமானை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு அந்த நெருப்புல இருந்து கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த நெருப்பு அவர்கள் கையை கட்டிய கயிறை மட்டுமே கரித்ததை தவிர அவர்கள் உடம்புல உள்ள ஒரு முடியை கூட தொடவில்லை.
இதை பார்த்து அரண்டு போனவன் அவனுடைய ஆட்கள் மீட்டிங் போட்டு சொன்னார்கள், உடனே இவரை நாடு கடத்து, இல்லாவிட்டால் அத்தனை பேர்களும் மதமாகி விடுவார்கள், முஸ்லீமாகி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை ஃபிளாஷ் நியூஸ், எங்கேயோ நடக்கிற செய்தியை தலைப்பு செய்தியா நம்ம போடுறோமா இல்லையா, தலைப்பு செய்தியா சொன்னாங்க. செய்தி உங்களுக்கு தெரியுமா? அஸ்வதுல் அன்சி என்ற ஒரு அயோக்கியன் நம்ம ஒரு ஆளை நெருப்புல போட்டான், ஆனா நெருப்பு அவரை திங்கல்ல. சொல்லி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல பி உம்மத்தி மிஸ்ல கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உம்மத்தில் எப்படிப்பட்ட ஆள்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆளையெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படிப்பட்ட சிஷியர்கள் சஹாபாக்கள் பாருங்க. சஹாபாக்கள் காலத்தில் உள்ளவங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததுனால அந்த சஹாபாக்களுடைய வரலாறுல அவங்க பேரையும் எழுதியிருப்பாங்க. அவங்க சஹாபி இல்லாவிட்டாலும் சஹாபாக்கள் வரலாறுல அவங்க பேர் உண்டு. ஏன்? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்களா இல்லையா என்பதனால. பாருங்க, ஒரு நபியை போல ஒரு அற்புதம் கிடைக்கிறதுக்கு ஒரு வலியுள்ளாவை போல இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். அது ஒரு நபியில எப்படிப்பட்ட நபி, ஸ்டார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு கிரியையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பேர் சொல்லும் சின்னங்கள். அப்படிப்பட்ட அந்த நாயகராக திகழக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, கடலை பிளந்து நடந்து போனாங்க. கடலில் சரித்திரம் படைத்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். உலக சரித்திரத்திலேயே கடல் என்னைக்காவது ரெண்டு துண்டா தண்ணி ஓடாம அப்படியே பாலம் மாதிரி நின்றுருக்கா? உலகத்திலே எங்கேயும் நடந்தது கிடையாது. ஒரே ஒரு தடவை அது மிஸ்ர் நாட்டிலே நடந்தது. கடலை தடியால் அடைத்து கடலுக்கு என்ன செய்தார்கள்? தன்னை அடக்கி காட்டினார்களே மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா நபியை விட அற்புதமான ஒரு செய்தியை சஹாபாக்கள் பாரசீக படையெடுப்பிலே செய்தார்கள். பாரசீக போரை வெல்வதற்காக போகும்பொழுது சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்துக்கிட்டா எதிரிகளுக்கே அதை நம்ப முடியல. அக்கறையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த எதிரிகளுக்கு கண்ணை கசைக்கு பார்த்தா தண்ணியில நடந்து வர்றாங்க. பறவைகள் மிதந்து வரும், வாத்து மிதந்து வரும், பறவைகள் மிதந்து வரும், மீன் உள்ள போய் வெளியே வரும். ஆனா தண்ணிக்கு மேல நடந்து வர்றது மட்டுமில்ல, ஒட்டகமும் நடந்து வருது. தண்ணிக்கு மேல எதுவும் நடந்து வருது, ஒட்டகம் நடந்து வருது. ஹிஜ்ரி இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதுல தண்ணியில வந்தாலும் அவங்க ஒரு ஆளு, சஹாபாக்கள்ல அவங்களும் ஒரு ஆள். அபு முஸ்லிமுல் கௌலானி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாரசீக படையெடுப்புல அந்த தண்ணிக்கு மேல நடந்த ஆளு. சஹாபாக்கள் பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் எழுதுறாங்க, அன்று கடலில் வளமையை விட தண்ணி அதிகமான நாளாகும். சில நேரத்தில் கடல் உள் வாங்கிரும், தண்ணி ரொம்ப கம்மியாயிரும், உள் வாங்கிரும். சில நேரத்தில் கடல் ரொம்ப கொந்தளிச்சு தண்ணி உள்ள வந்துடும், ஏகப்பட்ட தண்ணி இருக்கும். அந்த நாளில் சஹாபாக்கள் அவர்களுடைய கால் கயிறுக்குள்ள தூக்கி பிடிச்சி போற கயிறு, அந்த கயிறினுடைய ஒரு ஜான் அளவு தான் தண்ணியிலேயே கிடந்தான். இதுல வேற காமத்தொழி சொல்லி தொழுததும் கடல்ல தான். திடீர்னு ஓய்வெடுக்க நினைச்சா திடீர்னு தண்ணியில இருந்தே ஒரு திட்டு வெளியே வந்துருமா. இடையில காயல் பட்டத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி எல்லாரும் திட்ட பார்க்க போன ஞாபகம் இருக்கா? நடுக்கடல்ல திட்டு தெரிஞ்சதுன்னு சொல்லி அதுல ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டு நடந்துச்சுல. உங்களுக்கு தெரியுமில்லாங்க, காயல் பட்டத்துல திட்டு பார்க்க போனோம். நானும் எவ்வளவு போய் இறங்கி நின்று பார்த்துட்டு வந்தேன். எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். அந்த மாதிரி நடுக்கடல்ல திடீர்னு ஓய்வு எடுப்பாங்க பயணிகள், ஓய்வறை மாதிரி கடல்லையே சஹாபாக்கள் அப்படியே இறைச்சுவாங்க, திடீர்னு ஓய்வு எடுப்பாங்க. ஆக ஒரு திடலில் போன மாதிரியே கடலில் போனாங்க. இதுல என்ன விஷயம்னா, வாகனத்தை விட்டு யாரு கீழே விழுந்தாங்களோ அவங்க மூழ்கவே இல்லை. தண்ணி என்ன செய்யும்? தண்ணியும் நெருப்பும் என்ன செய்யாது, முகம் பார்க்காது. யார் விட்டாலும் உள்ள அமுக்கிரும். எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்சவனும் எதிர் நீச்சல் அடிக்க முடியாது. கடலில் இது பண்ண முடியாது. நீச்சல்லாம் ஒரு அளவு தான் பண்ண முடியும். ஆனால் அதை விட்டு கீழே இறங்காம அதுல இருந்து ஒரு ஆள் கீழே விழுந்தார். அவர் ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டே போயிட்டார். அவர் ஆக ஒரே ஒரு பாத்திரம் மட்டும்தான் கிடைக்கலையா. எல்லாருடைய பேக்கு எல்லா சாமானியம் தூக்கி கடல்ல போட்டுன்னு வைங்க, அது அப்படியே குரியர் சர்வீஸ் மாதிரி கடல் கரையில் கொண்டு தள்ளிடும். தண்ணியில போட்டவன் என்ன செய்யும்? மீன் திங்கல. அங்க பார்த்தா எல்லார் சாமானும் கடல் கரையில் கிடந்துச்சு.
அல்லாஹ் அந்த கடலையே பணிவிட செய்ய வச்சான் சஹாபாக்களுக்கு. இதை பார்த்த ஈரானியர்கள் அந்த தூரத்திலிருந்து பார்த்துட்டு, என்னடா இதெல்லாம் தேவு மாதிரி தெரியுதே, பூதம் தான் தண்ணி மேலே நடந்து வரும், மனிதங்க காலில் ஈரம் ஒட்டாமல் நடந்து வர்றாங்கன்னா ஹாவுலாய் தீவானந்த், ஹாவுலாய் தீவானந்த், இவங்களெல்லாம் பேய்கள், மனிதர்களே கிடையாது. பேய்கள்கிட்ட நம்மளால் சண்டை போட முடியாது. தண்ணிக்கு மேலே நடந்து வர்றான் இந்த ஆள்கள் அப்படின்னு வர்றதுக்கு முந்தைய ஊரை காலி பண்ணி போயிட்டான். அந்த சரித்திரம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சகாப்தம். நூ அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கப்பலில் வச்சு தான் பாதுகாத்தான். ஆனால் சஹாபாக்களை கடல் மேலே நடக்க வச்சே பாதுகாத்தான். பாருங்க, இதுதான் சஹாபாக்களுடைய சரித்திரம். என்னைக்குமே குர்ஆனுங்கிறது அற்புதம் அல்ல, பேரற்புதம். குர்ஆனுக்கு முஜிசாம்பாங்க, பேரற்புதமானது. சஹாபாக்கள் மற்ற நபிமார்கள் எல்லாம் அற்புதத்தை தான் காட்டினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்கள்லாம் பேரற்புதமா இருக்கு. அதே மாதிரி சஹாபாக்கள் அந்த பேரற்புதம் கொடுக்கப்பட்ட நபியினுடைய சிஷ்யர்களும் பேரற்புதமான ஆட்கள். இன்னைக்கு ஒரு பேயை போய் அடக்க முடியுமா? சொல்றானோ விளம்பரம் அங்கங்க போடல, கடைசியில் அவனுக்கு தான் பேய் பிடிக்குது. பேய் அடக்கிறான்னு சொல்லி கடைசியில் இவனை தான் கொண்டு போய் அடக்க வேண்டியதா இருக்கு. ஆனா உலகத்திலே ஒரே ஒரு நபிமார்களுக்கு மட்டும்தான் பேய் அடங்கி இருக்கு, சுலைமான் நபிக்கு மட்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? ஜின்கள் பணிவிட செய்தது, ஜின்கள் மூலமாகத்தான் பள்ளிவாசலையே கட்டி முடிச்சாங்க. பைத்துல் முகத்தஸினுடைய பள்ளிவாசலை அவங்க ஜனாசாவாக ஒரு வருஷமா நின்று அப்படியே கட்டையை பிடிச்சிட்டு நின்னாங்களே, உயிர் போய் அதை பார்த்துக்கிட்டே பயந்து கட்டுச்சு. சுலைமான் நபிக்கு மட்டும்தான் அதை அடங்குச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த சின்ன அடக்கிற வேலையில ஈடுபடலை, அது என்னுடைய சகோதரருடைய வேலைன்னு விட்டுட்டாங்க. ஆனா சஹாபாக்கள் சில மேஜிக் வேலையை காட்டினாங்க, ஷைத்தான்ட்ட விளையாட்டு காட்டினாங்க. நம்மளால விளையாட முடியுமா? ஷைத்தான்ட்ட நம்மளால ஜெயிக்க முடியுமா? முதல்ல ஷைத்தானை நம்மளால ஜெயிக்க முடியுமா? ஜெயித்தாங்கிறது ஜின்னு, ஜின்னுங்கிறது ரொம்ப வலுவானது. அதிலும் சேட்டை பண்ற ஜின்னுக்கு மாறிதுன்னு பேர், அடங்கா புடாரியான ஜின்னு இருக்கு. அதுக்கெல்லாம் பயங்கரமான பவர் கூடது. மலக்குமார்களை வச்சுதான் அல்ல அந்த ஜின்களையே அழிச்சான். மலக்குகளால தான் அழிக்க முடியும் அந்த பவரான ஜின்களை எல்லாம். ஆனா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹுனுடைய வரலாறு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சமயம் தண்ணி எடுக்க அனுப்பி வச்சாங்க, சொல்லலை. இப்போ ஒருத்தன் ஒரு பேய் ஒன்று அங்கே வரும்னு சொல்லலை, ஒரு பிசாசு ஒன்று கிணத்துல வரும்னு சொன்னா நம்ம ஆட்கள் இப்போ தண்ணி எடுத்துவா, கிணத்துல ஒரு பேய் நிற்குதுன்னு சொன்னா நம்ம போவோமா? போவோமாங்க? கிணத்துல ஒரு பேய் நிற்குதுன்னு சொன்னா பேய் நிற்குதா? பேய் மாதிரி எவனா ஒருத்தன் நின்று இப்போ வந்து நிறைய பேர் இது பண்ணுறாங்களோ இல்லையா, நிறைய வியூஸ் பார்க்கறதுக்காக வேண்டி பேய் வேஷம் போட்டு அதை நிறைய பேர் பார்க்கறதுக்காக வேண்டி, ஏன்னா அதுக்கு ஒரு பேரே கொடுக்குறானே இல்லையா, தமாஷுக்குன்னு சொல்லி போடுறானே இல்லையாங்க. அந்த மாதிரி நிஜ சூழ்நிலை ஒன்றுமே சொல்லலை. தண்ணி எடுத்துட்டு வாங்க கிணத்துல போயின்னு சொன்னாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு போனாங்க. உடம்பு முள்ள இரும்பு ஆயுதங்களை, போருக்கு வர்ற மாதிரி இரும்பு கவசத்தை கொண்டுட்டு அங்கே வந்து நின்றுக்கிட்டு, ஒரு சொட்டு தண்ணி உன்னை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். இவங்க வந்து ஒன்றும் இது பண்ணலை. எதுக்குடா? ரசூலுல்லாஹ்வுக்கு என்னை அதை தண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க, நீ தண்ணி எடுக்க விட மாட்டேன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டே. நீ என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் எனக்கு தண்ணி எடுக்க சொன்னாங்க, தண்ணி எடுக்க விட மாட்டேன்னு சொன்னால் உடனே உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டு. சண்டை வந்தால் நம்ம என்ன செய்வோம், ஒன்றும் கீழே கல் கிடக்கான்னு பார்ப்போம், அல்ல ஏதாவது கம்பு கிடக்கான்னு பார்ப்போம். அதானே பார்ப்போம். அரபு நாட்டில் போல கல் தானே கிடைக்கும். ஒரு கல்லை தூக்கி மூக்க உடச்சி விட்டாங்க, அவனை மலத்தியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மார் இப்னு யாசிர் சண்டை போட்டுட்டு இருக்காரு சைத்தான்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. இங்கே சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நேரடி லைவ். இங்கே அங்கேருந்து வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஒருத்தன். அவனை ஒரு அடி வச்சம் பாருங்க, கள்ளத்திக்கு மூக்க உடைச்சிட்டான். யார் தெரியுமா? ஷைத்தான். ஷைத்தானா? நம்ம ஆள் கேட்டால் அப்படி இதயமே நின்றும். ஷைத்தானா அப்படின்னு, ஷைத்தான்ட்டே நான் சண்டை போட்டேன் அப்படின்னு தெரியாம போச்சேன் நாயகமே. சாவடிச்சிருப்பான் அவனை ஷைத்தான் தெரிஞ்சான். எவ்வளவு தைரியம் பாருங்க சஹாபாக்கள். ஷைத்தான் தெரிஞ்சா கொன்னு இருப்பானே, அவனை அறுத்திருப்பான. அவன் ஏதோ சேட்டைக்காரன் வம்பு இழுக்கிறான்னு சொல்லித்தான் அவன் மூக்கோடு நிறுத்தினேன். சஹாபாக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்க. இதெல்லாம் யார் கொடுத்த துணிச்சல்? யார்கிட்ட இருந்து படித்த பயிற்சி? ரசூலுல்லாஹ்ட்ட கையை மட்டும்தான் தடவுனாங்க.
ரசூல்லாவை கை மட்டும்தான் தடவுனாங்க சாப்ப. ரசூல்லாட்ட களிமா மட்டும் சொல்றது இல்லை, கையால தடவணும். அவங்க கையில உறுதி எடுக்கணும், உறுதிமொழி எடுக்கணும். அப்படியே இங்க வைப்ரஷர் ஆகும். ரசூல்லாட்ட கை பட்டுட்டு அப்படியே வைப்ரஷர் ஆகும், உள்ள ஏறிடும், உங்க உள்ள பவர் ஏறிடுவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, நாயகமே உங்களிடத்தில் கையை வைத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் வைத்தவர்கள். இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒரு மனிதர் பெற்றுவிட்டால் அவர் கையில் அல்லாஹ்வுடைய கையுடைய பவர் வேலை செய்யும். ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ்வுடைய கையில கை வைச்சவங்கல்லவா. அதனால தான் பிற்காலத்துல சஹாபாக்கள்ல இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உம்ராவில கலந்துகிட்ட சஹாபாக்கள் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்க வருவாங்களாம். சஹாபாக்கள் அங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை பையத்து வாங்கினவங்க வந்தவொடனே எல்லாரும் நினைச்சுவாங்க தெரியுமா, அந்த கையை பிடிச்சி இழுத்து உடம்புல கை என்ன ஆகும். ரசூலுல்லாஹ்வை தான் பார்க்க முடியல, ரசூலுல்லாஹ்வுடைய கையில பையத்து வாங்கினாங்களா இல்லையா, அந்த கையை வாங்கி எல்லாரும் மூஞ்சில தடவுவாங்களாம். யாரு? சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன் போன்ற சஹாபாக்கள். ஏன்னா அந்த கைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை என்னைக்கும் கையை வச்சேனோ அதுக்கப்புறம் என் வலது கையால மர்மஸ்தானத்தை நான் சோப் போடும்போது கழுவுனது கூட கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய கையை வலது கையை பையத்து வாங்கின பிறகு என் மர்மஸ்தானத்தை கூட நான் தொட்டதே கிடையாது அந்த வலது கையால. ஏன்னா அந்த கைக்கு அப்படி ஒரு மரியாதையா வச்சிருந்தாரு, ரசூலுல்லாஹ் கையை தொட்ட கை என்பதற்காக வேண்டி. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நபி தோழர் ஷைத்தானை அடித்து அவரை மலர்த்தி விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அது யாரு அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. உமரை விட அந்த தில்லி யாருக்குப்பா இருக்கு நமக்கு, நம்ம அல்ல அந்த தில்லுள்ளவள் அவரு தான். அவன் கையை பிடிச்சி இழுத்து கேட்டாங்களா, என்னடா அவன் கை நாய் கை மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா. இப்படிதான் இருக்குமோ? இல்லை, நாய் எலும்பா, நாய் முடியுமா இருக்கு, நாய் எலும்பா மெலிஞ்சு போய் இருக்கு. இதுல வேற அவன் சொன்னானா, அதுல நான் தான் பெரிய பலசாலி, இந்த பலசாலியே நோஞ்சா மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அவன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க. என் கையின்னு சொல்லி அவன் என்ன செய்தான், சின்ன பிள்ளைகள் சொல்லும்ல, என் கையை ஒடிச்சு போட்டாரு, என் கையை ஒடிச்சு போட்டாரு, என் கையின்னு அழுதானா. சாகுடா நீ, கடைசியில் என்னை விட்டுருங்க, உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லித்தரேன்னு சொல்லி எந்த அளவுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. இந்த உலகத்திலேயே ஷைத்தானை பார்த்து எல்லாரும் பயப்படுறோம், ஷைத்தான் ஒரு ஆளை பார்த்து உலகத்துல பயப்படுறான்னா அவன் உமரை பார்த்து தான் பயப்படுறான்னாங்க. என்ன பார்த்து கூட பயப்படலான்னு சொல்லலை. என்ன ஷைத்தான் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சிஷியனா மாறிட்டான். ஷைத்தான் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எதிரியா இருக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லாத 2 சிறப்பு எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஒன்று என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியினால தான் அவங்க சொர்க்கத்தை விட்டு கீழே இறக்குனாங்க, அவங்களுக்கு மாற்றமாக நடந்துக்கிட்டாங்க. ஆனா எம் மனைவிமார்கள் எனக்கு உதவியா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் காரணம், ஆனா எம் மனைவிமார்கள் எல்லாம் எனக்கு உதவியா இருந்தாங்க. பாருங்க, ஆயிஷா அம்மா உள்ள நிற்பனம், என்னுடைய தீன் என்னுடைய 50% மனைவிட்ட கேள் சொல்லலையா. ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வக்து தொழுக கூட தொழுகல. இன்னைக்கு ஹதீஜா நாயகினுடைய கோடீஸ்வரர் அத்தனை பணமும் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபைனான்ஸ் பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்யப்பட்டது. இன்னைக்கு பள்ளிவாசல்ல சில்லறையை தான் வாளியில எரிஞ்சு போடுறோம். ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிர் பொருள் அத்தனையும் தியாகம் செய்ததுனால தான் இன்னைக்கு பாருங்க, யார் எந்த இடத்துல அடக்கப்பட்டாங்க கூட யாருக்கும் தெரியாது. ஹதீஜா நாயகி அடக்கப்பட்ட இடம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஜன்னத்துல் முஅல்லாவை தேடி அத்தனை பேரும் போறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் அல்லாஹ்வுடைய பெரிய விஷயம். இது மாதிரி ஷைத்தானை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. பாம்பை கண்டா படையே நடுங்கும் நம்ம சொல்றோம், பாம்புலையும் ஷைத்தான்கள் இருக்கு. ஒரு சமயம் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சஹாக்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பொஞ்சாதி, புதுசாக ஒரு பொஞ்சாதி கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அவசரமா வர சொல்லுங்க, அவங்கள அவசரமா வர சொல்லுங்க அப்படின்னா. பனு அதரா குடும்பத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. என்ன அவசரமா திரும்ப திரும்ப ஆளை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அனுப்பி பார்த்தாங்க, வந்தா வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க. சஹாபாக்களுக்கு கோவம் வந்துடும். பொம்பளைங்க உள்ளேயில இருக்கணும், வீட்டு வாசல்ல நின்னா கோவம் வரத்தனாச்சு, ரோசம் வந்துச்சுல, என்ன நீ வெளியே நிற்கிற நீ அப்படின்னு கேட்டாங்க. உள்ள பாம்பு நிற்குதுங்க, உள்ள பாம்பு நிற்கிறதா வெளியே வந்து நிற்கிறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த பாம்பு ஒரு வித்தியாசமான பாம்பா இருக்கு, மற்ற பாம்பு பின்னால் வரும், பின்னால் ஓடிடும், கம்பத்துக்குனா ஓடிடும். இது என்னன்னா, உங்களை கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, நான் கவனிக்கிறேன். உங்களை உங்கள் நிக்காவுக்கு பிறகுதான் இந்த நான் பாம்பை நீங்கள் அடிக்கடி பின்தொடர்ந்துகிட்டே இருந்து. அப்போ விளங்கிட்டாங்க, இது சாதாரணமான பாம்பு இல்லை, பலான ஷைத்தானுடைய உருவத்தில் வந்த பாம்புன்னு விளங்கிட்டாங்க. ஜின்னியன் சார்ந்தது.
சொன்னாங்க, மரியாதையாக சொல்கிறேன். அவங்க என்ன பாம்பாட்டியா? அவங்கள பாம்பாட்டியாங்க? பாம்பாட்டி தான் மவுடிக்கு அடங்கும். ஒரே ஊருவான், உடனே ஒரு வண்டு தட்டுக்குள்ளே உள்ளே அமுக்கிடுவான். ஒரே வார்த்தையை சொன்னாங்க, என்ன பார், மரியாதையை சொல்கிறேன் கேளு, எது எனக்கு அலாலான மனைவி, நீ கிராஸ் பண்ண உடனே தொலைச்சி போடுவேன்னு சொன்னாங்க. உடனே போயிட்டு அந்த பாம்பு, அது சாதாரண பாம்பு இல்லை, அது ஜின்னா இருக்க போய் தான் அப்படி பேசினாங்க. சஹாபாக்கள்கிட்ட அப்படி ஒரு பயிற்சி, ரசூல்லா அதை வெளிப்படுத்தாவிட்டாலும் ரசூல்லாவுடைய நூறானியத்தினால சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு பயிற்சி கிடைத்தது. சஹாபாக்களுக்கு ரசூல்லா அதை வெளிப்படுத்தலை. ரசூல்லாவை பார்த்தாகும் போது சஹாபாக்கள் எல்லாரையும் பார்த்து அப்படியே சிரிச்ச நிலையில் அப்படியே ஸ்கிரீனை மூடிட்டு ஒபாத்தாயிட்டாங்க. நான் சிரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தை உருவாக்கிட்டேங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். வெளிப்படையாக வரலாறை நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கங்க. ஒத்த சிரிப்பிலேயே என்னுடைய சிரிப்புக்கு தகுந்த சமுதாயமாக இவர்கள் மெச்சிற அளவுக்கு சஹாபாக்கள் ஆயிட்டாங்கிறது தாங்க இதில் விஷயம். இன்னைக்கு பாருங்க, நம்ம பேசினா பாதி பொய், பாதி பித்தலாட்டம், பாதி கோல் சொல்கிறோம், பாதி கழுவி குடிக்கிறோம், இதை மாதிரி நிறைய விஷயம். ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு நாக்கு, அவர் நாக்கில் ஒரு மலக்கு மிமிக்ரி பண்ணுறாருன்னா அது உமர் ரலியல்லாஹு மட்டும்தான். அவர் வழக்கு உமர் ரலியல்லாஹுடைய வாயில யார், எந்த வானவர் உட்கார்ந்து யார் குரல்ல பேசிட்டு கொண்டிருக்கிறார்? உமர் ரலியல்லாஹுடைய குரலில் ஒரு வானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பேர் என்னது? அதாவது பேரையே சொல்லி காட்டினாங்க. எங்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் இதில் ஒத்துமை. உமர் பேருக்கு வாயில உமர் குரல் தெரியுமா? நான் மலக்குத்தான் பேசுறார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. ஒரு வானவர் கூட இருந்து பேசக்கூடிய ஒரு பவரை இந்த உலகத்தில் எந்த சஹாபி பெற்றிருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? உமர் பேசினால் அது குர்ஆன் ஆயத்தாக இறங்கும். உமர் பேசினால் அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டலையா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் வெட்டுவேன் ரசூலுல்லாஹ்வை என்று சொன்ன உமரை அல்லாஹ்வுடைய வாயில அல்லாஹ் பேசுவாங்கிற சொல்ற அளவுக்கு ஆக்குனாங்கன்னா அது சாதாரணமான பயிற்சியாங்க. இன்னைக்கு தன்னுடைய டாக்டராக இருக்கிறான் ஒரு டாக்டர், அவனை மாதிரி அவன் புள்ள தலைகீழ சம்பந்தமே இல்லாமல் இருக்கான். அவனுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த அளவுக்கு தலைகீழ இருக்கான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் 8 அடி பாஞ்சா 24 அடி பாயிற மாதிரி சஹாபாக்களை உருவாக்கி விட்டான். சஹாபாக்களுடைய புரட்சிகரமான அந்த வரலாறை பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் கேட்டாங்க, திடீர்னு ஹந்தக் யுத்தம், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு படுகாயம் அடைந்து அவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. கழுத்தில் ஒரு காயம், அந்த காயம் வீங்கி போய் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்கள அந்த போர்க்களத்திலே ஒரு பந்தல் போட்டு அவங்கள அடிக்கடி அங்கே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு காலையில் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் வான கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா ஒடியே போய் பார்த்தாங்க, ஸஅத் இப்னு முஆத் வஃபாத்தா இருந்தான். ரத்தங்கள்லாம் அப்படியே அந்த காயத்தில் வெடிச்சு ரத்தமெல்லாம் அப்படியே அடுத்த கூடாரத்துக்கெல்லாம் போயிருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா? வேகமாக ஓடினாங்க அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி. பாலைவனத்தில் ஓட முடியாமல் பின்னால் ரசூல்லாவுக்கு பின்னால் ஓடினவங்க அவங்க கால் செருப்புலாம் அறுந்து போயிட்டது. ரசூல்லாவுடைய மேலே துண்டு கீழே விழுந்தது. ஏன் இந்த ஓட்டம் ஓடுறாங்க ரசூல்லா? மெதுவாக போகலாமே. ரசூல்லா சொன்னாங்க, இல்லை நம்ம போகிறதுக்கு முந்தி மலக்குமார்கள் போட்டி போட்டுருவாங்க போல தெரியுது. யாரை குளிப்பாட்டுறதுக்கு, ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு நீங்கள் நாதி இல்லை நிறைய இடத்துல. அதுக்குன்னு 4 பேர் வரணும்னு உட்காந்துருக்கான், சொந்தக்காரன் கை வைக்காமல். அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார், எப்போம்னு ஒரு ஆள். அவர் வந்த பிறகு தான் மாமூது காக்கா வந்தால் தான் ஜனாசாவை குளிப்பாட்டுறேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இது மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ நல்ல மனுஷன் அவர், யூடியூப்லாம் நிறைய எடுத்து போட்டு நிறைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து வச்சுருக்கார். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயம், அது சாதாரணமான விஷயமாங்க. ஒரு மனிதனுக்கு மருத்துவ உதவி செய்தவங்களுக்கு தான் 70,000 மலக்குமார்களுடைய துவா இருக்குது. மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? உகது மலை அளவு நன்மை கிடைக்கிறதுலாம் எதுலங்க கிடைக்கும்? அதில் தான் கிடைக்கும். மற்றதெல்லாம் கடுகு நன்மை தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஓடுங்க ஓடுங்க. யார் ஓடுற? ரசூலுல்லாஹ்வே ஓடுறாங்க. நான் முந்தி குளிப்பாட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டின மாதிரி இவங்களை குளிப்பாட்டிடக்கூடாது. உகது போர்க்களத்தில் அவங்க குளிப்பாட்டிட்டாங்க. பார்க்குறாங்க, ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு, வீட்டில் ஆளுமே இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் மட்டும் நிற்கிறாங்க. உள்ளே போனவங்கெல்லாம் உள்ள இடம் இல்லை அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயமே யாருமே இல்லையே.
இதுக்கு இடையில ரசூல்லா மண்டி போட்டு ஒத்த காலில் மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. இடம் இல்லைன்னா ஒரு முட்டை மடக்கிடுவோமா இல்லையா? என்ன நாயகமே, இடம் நிறைய இருக்க, உங்க கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல. வரிசையா மலக்குமார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வானவர் எனக்காக இறக்கப்பட்டு ஒரு ரெக்கையை மடக்கி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. கபில அஹதுர் ஜனாஹிஹி, அவர் ஒரு ரெக்கையை மடக்கி எனக்கு இடம் தர்றார். உட்காருங்க உட்காருங்க அபியனி உட்காருங்க. பாருங்க, ஜனாசா குளிப்பாட்டத்துக்கு எவ்வளவு கூட்டம். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டத்துக்கு மட்டும் இல்லை, அந்த ஜனாசாவை தூக்கி வரும் பொழுது ஒரு குழந்தை வீட்டை போலதான் இருந்தது. பெரிய கனத்த பாடி உள்ள ஜனாசா. முனாஃபிக்குகள்லாம் கேலி பண்ணிட்டே வந்தா, என்னப்பா இது, மா ஹஃப் ஜனாசத்தி, என்ன லேசா இருக்கு, இதேடா இது புதுமையா இருக்கு, ஒரு ஜனாசா வெயிட்டே இல்லை, இவ்வளவு பெரிய வெயிட்டானாலும் வெயிட்டே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய கையில் அவர் சுமக்கப்படுறா தெரியுமா, யார் தோல் வாங்குறாங்க தெரியுமா, இந்த உலகத்திலேயே வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த மண்ணையே மிதிக்காத வானவர்கள் எல்லாம் இவர் ஜனாசாவுக்கா மண்ணை மிதித்திருக்கிறார். என்ன சொன்னாங்க? இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த உலகத்தையே மிதிக்காத வானவர்கள் எல்லாம் இவர் ஜனாசாவில் கண்டிப்பா கலந்து கொள்ள என்பதற்காக கலந்து கொண்டிருக்காங்களே. அதனாலதான் அந்த ஜனாசாவத்தம் எப்படிப்பட்ட விஷயங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தோன்னா அங்கேருந்து புழுதி மண் வராம கஸ்தூரி மண்ணா வந்துகிட்டே இருந்துச்சு. இப்னு சஅத் தபகாத்துல் குப்ரால எழுதுவாரு, சொல்லுவாங்க, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, நான் தான் ஜனாசாவை குளிப்பா கபர் தோன்னேன், மம்மட்டியை வச்சு வெட்டுறமெல்லாம் இந்த சில இடத்துல கோல்டில் தங்கமா வருமா இல்லையா, அதே மாதிரி கஸ்தூரி ஃபேக்டரி மாதிரி அது என்ன செய்யுது, மண் வருது. ஒரு ஆள் கையில் எடுத்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வச்சிருந்தார், மையத்துக்கு போடுவோமா இல்லையா, மின்ஹா கலக்குனாக்குன்னு ஒரு பிடி மண் போடுவோம்ல, போடாம கையை பொத்தி வச்சிருந்தாரு. வீட்டை போய் பார்த்தா அது கஸ்தூரியா இருந்துச்சான், உண்மையிலேயே கஸ்தூரியா இருந்துச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம், இந்த மை எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. கடைசி நேரத்தில் என்ன சொல்லிட்டு ஒபாத்தானாங்க தெரியுமா, யா அல்லாஹ், என் உயிர் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு போர் இருந்தால் என் உயிரை வை, போர் இதோடு முடிஞ்சிச்சுன்னா என் உயிரை எடுத்துரு, வாழ்ந்தால் அவங்களுக்காக வாழணும், வீழ்ந்தால் அவர்களுக்காக வீழணும். அந்த உசுருக்கு அல்ல, அந்த ஜனாசாவை தூக்குனவங்க யாரு, அதை குளிப்பாட்ட வந்தவங்களுக்கு யாரு, அந்த மண்ணை அல்ல எப்படி ஆக்குனா, இதெல்லாம் சஹாபாக்களுக்கு எந்த நபிமார்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நடந்ததா நம்ம பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், சஅத் இப்னு முஆத் உடைய அம்மா அழுவும் போது, யாமா அழுகிற, எல்லாரும் ஒரு பிரதமராக இருந்தால் கூட முக்கியமான நாள் ஆறுதலை சொல்வார், யாமா அழுகிற, சிரிக்கிற ஒரு செய்தி சொல்லட்டா, எது துஷ்டி வீட்டிலேருந்து சொல்றாங்க, உன்னை சிரிக்க வைக்கிற ஒரு செய்தி சொல்லட்டா, நாளைக்கு முதல்ல அல்லாஹ் சிரிக்கிற ஆளு உங்க மகனை பார்த்து தான் சிரிப்பான் அல்லாஹ். என்ன சொன்னாங்க? அல்லாஹு தாலா சிரிக்கிற முதல் மனிதர் யாரை பார்த்தா சிரிப்பான், அல்லாஹ். உன் மகனை பார்த்தாமா சிரிப்பான். இதை விட நீ உனக்கு மனசு ஆறுதலுக்கு வேற என்ன செய்தி வேணும்னு சொன்னாங்களாம். அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய சிறப்பு இருக்கு, பிரமிக்க வைக்கக்கூடிய சிறப்புகள். சாதாரணமான சிறப்பா, கடலை பார்த்தா பயப்படாதவங்களும் கடல் அலைய பார்த்தா நடுங்கிடுவான். கடல் பக்கத்தில் போனவனும் ஒரு பயம் இருக்கும். யானை பக்கத்தில் போனால் எல்லாத்துக்கும் பயமா இருக்குமா இல்லையாங்க? யானை பக்கத்தில் போனால் எல்லாரும் போய் பக்கத்தில் போய் ஆடை தடவுற மாதிரியே தடவுவோம். அதுவும் சில இடத்துல மதம் பிடிச்சி பயங்கரமான நம்மளை இதாக யானை பாகனே தூக்கி வீசிடுதா இல்லையா? அது மாதிரி. ஆனால் சஹாபாக்களுக்கு கடலுங்கிறது சாதாரணமான விஷயம்தான். அபூ ரைஹானத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, ஒரு நாள் ஒரு கடல் பயணம் மேற்கொண்டு இருந்தாங்க. கடல்ல போகும்போது எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். விமானத்தில் போகும்போது பயம் இருக்குதா இல்லையா? திடீர்னு குதிக்கும் விமானம். திடீர்னு நான் கீழே இறக்குறேன்பான், நான் திடீர்னு மேலே ஏத்துறேன்பான். அவன் மெசேஜ் கொடுப்பானா இல்லையாங்க, தொப்புன்னு குதிக்கும். நான் ஒரு தடவை பேங்காங்கில் இருந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஊர் போய் சேருவோமான்னு எனக்கு பயமாகி போச்சு. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், தூக்கிட்டு இருந்தார், அவரை தட்டி விட்டு, ஏங்க இந்த குதிக்குத என்னங்க குதிக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டேன். நீங்கள் கண்ணை பொத்திட்டு பிசாமல் தூங்குங்க, எதை பற்றி யோசிக்காதீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி தொப்புன்னு குதிக்கிறத பற்றி நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, கண்ணை பொத்திட்டு பிசாமல் இருக்கீங்க, என்னையாங்க எழுப்பி விட்டீங்கிற மாதிரி இருக்கிறார். அவரை எழுப்பி விட்டுட்டேனா எதுக்குன்னா, நம்ம ஊரு போய் சேருவோமாங்கிறது பயமாக இருக்கேன். ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கோம், அவன் வேற இடையில எல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன சொல்கிறான்னு தெரில அப்படிங்கிறத. எதுக்கு சொல்கிறேன்னா, கடலை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். விமானத்தில் ஏற ஆசையாக இருக்கும், ஏறி முடிச்சுட்டா இறங்கின பிறகு தான் நமக்கு நிம்மதி இருக்கும். அப்படி தானேங்க? அதே மாதிரி யானையில் ஏற ஆசையாக இருக்கும்,
யானையில் ஏறி கீழே இறங்குற வரைக்கும் அது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேன்னு வைங்க, கடைசியில் நம்ம இறக்குறதுக்குள்ளே நம்ம அவ்வளோ பேரும் ஓடிடுவோம் நம்மளை விட்டுட்டு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சிரிக்கிறதுக்காக சொல்லலை, காயில் படத்தில் சிரிக்க சொன்னாலே எஞ்சி போயிடுவாங்க. எதுக்கு சொல்ல வர, சில விஷயத்த நம்ம விளக்கத்துக்காக சொல்ல வர்றோம். கடலில் வந்து தச்சிட்டு இருந்தாங்க, ஊசியை வச்சு தச்சிட்டு இருந்தாங்க அபூ ரைஹானத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஊசி உள்ளே விழுந்துட்டு, ஊசி வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் உள்ள டேங்கில் விழுந்தாலே எடுக்க கஷ்டம். ஊசி வந்து நம்ம வீட்டில் உள்ள தண்ணி டேங்கில் விழுந்தாலே அந்த தண்ணியில் முங்கி எடுக்கிறதே கஷ்டம், ஒரு ஆற்றுல விழுந்தாலே கஷ்டம். கடலில் விழுந்துட்டு கடலை பார்த்து என்ன சொன்னாங்க, ஒரு அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அஸம்து அலைக்க அன் தருத்த இப்ரத்தி, யல்லா கண்டிஷனாக கேட்குறேன், எனக்கு என் ஊசியை நீ திருப்பி தந்தே ஆகணும். எங்கே இருந்து? கீழே இருந்து இல்லை, கடல்ல இருந்து. ஒரு அலத்துக்கு அப்படி லேசாக போட்டுச்சு. ஆர்டர் போட்டவர் ரொம்ப உறுதியாக பேசுகிற, அல்லாட்ட கண்டிஷனாக பேசுனா அல்லாவுக்கு பிடிக்கும். நீ என்னோட அதிகாரம் பண்ணுறேன்னு நல்லா கேட்க மாட்டான். நம்மளை எஜமானனா இருக்கப்பே தான் நம்ம கண்டிஷனாக கேட்குறான். பெத்த தகப்பன்ட்ட நீங்கள் தான் தரணும், எதுக்கு பெத்த நீ என்ன அப்படின்னு கேட்குறானா இல்லையா? என்ன படைச்ச நீ, எனக்கு நீ தான் தரணும் அப்படிங்கிற அதிகாரத்தில் கேட்கறது அல்லாஹ் விரும்புவான். மட்டுமில்ல, கடலில் திடீர்னு என்ன செய்ச்சு, அபாயம் கிளம்பிச்சு, புயல் கிளம்பிட்டு கிளம்பவும் என்ன செய்தாங்க, கப்பல் அந்த காலத்துலலாம் பாய்மர கப்பல் தானங்க. இப்போலாம் உள்ள ஏசியில் படுத்து கிடக்கான் நிறைய பேர், கப்பலுக்குள்ளே ஏசியில் படுத்து கிடக்கான், வெளியில் என்னென்னக்குன்னே தெரியாது அவனுக்கு. அந்த காலத்தில் வெளியும் பாய்மர கப்பல் தான் அது. அப்போ அந்த கடலை பார்த்து இவங்க சொன்னாங்களாம், யா யுகல் பார், ஏ கருப்பு கடலே, அது கருங்கடல், அது உஸ்குன், நீ அடங்கு கடலே, நீ அடங்கு, அமைதியாக. இன்னமா அந்த அப்துல் ஹபஷி, நீ ஒரு கருப்பு அடிமை, நான் ஒரு அடிமைன்னா நீ ஒரு அடிமை தான். சொன்ன உடனே தன் இயற்கையே மாற்றிக்கிட்டான். கடல்னு சொன்னாலே அலை அடிக்கிறது தான் கடல். ஆற்றுக்கும் கடலுக்கு என்ன வித்தியாசம்? அதில் அலை அடிக்குது, இதில் அலை அடிக்காது. அதனாங்க அலை அடிக்கிறது நிறுத்தி எண்ணெயாக மாறிட்டான். எண்ணெயில் லேசான ஒரு அசைவு இருக்குமா, கஸைத்தி. அல்லாஹ் தஆலா கடலையே ஆளக்கூடிய ஒரு பவரை சஹாபாக்களுக்கு கொடுத்தான். எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எல்லாம் எப்படி வந்துச்சு இது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டவர்களுக்கு, தொடர்ந்தவர்களுக்கு, நேசித்தவர்களுக்கு, நெருங்கினவர்களுக்கு, அந்த சுவாசத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் பயங்கரமான, அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டாலே, இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆள் சோம் இல்லாமல் ஆயிட்டுன்னா எல்லாம் காப்பாற்றணும், நமக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தரணும், பணம் வசதி வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ, கண்டிஷனாக நம்ம டாக்டர்கிட்ட போயிடவே கூடாது. அந்த எதிரிக்கு கூட ஆஸ்பத்திரி லாயக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட நம்ம போயிட்டான்னு வைங்க, கிட்டத்தட்ட இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துல கொண்டு விட்டுட்டு தான் இவன் ஒரு இடத்துல இருப்பானு. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இவன் ஒரு இடத்துல இருப்பானு. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து நம்ம ஆள் மேலப்பள்ளத்தில் நம்ம பையன் ஒருத்தன் ஆக்சிடென்ட் கேஸில் கொண்டு சேர்த்துருக்கு. சின்ன பையன், 2 குழந்தை தான் இருக்குது, ஒரு குழந்தை உண்டாயிருக்கு. இப்போ தான் நடந்துச்சு. ஹைக்ரௌண்டில் பேசிகிட்டு இருக்கானா ஒரு போலீஸு, இங்கேருந்து நாங்கள் தந்தால் அவன் செத்துருவான், நாங்கள் தரமாட்டோம், வேறு எங்கேயாவது கொண்டு காட்ட போனால் நல்ல உங்கள் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்களே, ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்களே, வரிசையாக தானே போட்டிருப்பான், கடாரத்த மாதிரி கொண்டு போட்டிருப்பான். நாங்கள் தரவும் மாட்டோம், தந்தால் அவன் பிழைக்கவும் மாட்டான், வேறு எவனும் எடுக்க மாட்டான்ல, போலீஸ் கேஸ் ஆயிரும்ல. ஆக இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம உயிர் வந்து அப்படியே துடிக்க போகிற மாதிரி ஆயிரும். அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த அளவிற்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவில்லாத ஒரு வாழ்க்கையை பெரிய பாக்கி. சஹாபாக்கள்ல ஒரு சமயம் இன்னைக்கு சோம் இல்லாமல் ஆகிட்டா பணக்காரன்னா நிறைய கூட்டம் போய் பார்க்க போவான், ஏழையை பாருங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கவே மாட்டான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு அன்சாரி சஹாபி சோம் இல்லாமல் இருந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்க போனாங்க. அதுக்கு முந்தி ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் பார்க்க போயிருக்காங்க. அதுக்கு முந்தி இன்னொரு சஹாபி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடித்த உடனே ஏன்னா ரசூலுல்லாஹ் அவ வெளியே வரணுமா என்ன, ஆனால் அவர் வெளியே வரவே இல்லை. ஒரே வழி தானங்க, வெளியே வரணுமா இல்லையா? காயில் படத்துலையாவது 10 கதை விட்டுருக்கே வீட்டுக்கு, இப்படி ஒரு பண்ணால் அப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம், ஏதாவது வழியில் போயிடலாம். அங்கே ஒரு வழி தான். ரசூலுல்லாஹ் உள்ளே வந்தாங்க. அடுத்து யார் வந்தா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஆள் வந்தார், ஆனால் உங்களை மாதிரி அழகான பேச்சு, ஆறுதலான பேச்சு நாயகமே, அதை மாதிரி ஒரு அழகான ஆறுதல் பேசுகிற ஆளை நான் பார்த்ததே இல்லை, உங்களுக்கு அடுத்து அவரை தான் சொல்லலாம். வந்தால் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கப்பா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் தான் தெரியுமா பாம்பின் கால் பாம்பறியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே வானவர்கள் யாருன்னு தெரியாதா?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு உங்களை பார்க்க வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தகுதியான சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய தகுதியை பெற்றிருந்தாங்க. ரசூல்லா மதீனாவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால் வைக்கிறாங்க என்றால் அது ரசூல்லா வீட்டுக்கு தான் இருக்கும். அப்போ அன்சாரி சஹாபாக்கள் ஒரு ஆளுக்கும் போயிருக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய நெருக்கத்துக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல்லா, மனிதர்களை சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், சில பேர்கள் வாயை திறந்தா அல்லாஹ் உடனே கபூல் ஆக்கிடுவான், அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அதே மாதிரி ஒரு சமயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த விஷயம் நடந்துச்சுங்க. ஆயிஷா நாய் ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் நாயும் சோம் இல்லைன்னு பார்க்க வந்தாங்க, நண்பராச்சேன், ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. போய் சொல்கிறாங்க தன்னுடைய மகள்கிட்ட, இப்போ தான் உங்கள் வாப்பாவை பார்த்துட்டு வர்றேன், ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. பின்னால் வந்து நிற்கிறாங்க, பார்த்துட்டு சொல்லிட்டு நிற்கிறாங்க, உங்கள் வாப்பா ரொம்ப முடியாமல் இருக்காங்கம்மா. அவங்க பின்னால் வந்து நிற்கிறாங்க. என்ன நாயகமே, என்ன யார் இப்போ தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்களேன்னு. இல்லை, நீங்கள் போயிட்டு வந்துட்டு உள்ள நுழைஞ்சவொடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஒரு தூக்குனாங்க ஆளை. அதில் நான் எனக்கு உஷாராயிட்டு எல்லாமே பறந்துட்டு. எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. எவ்வளோ பெரிய டாக்டர் ஆனாலும் அவனை போய் கேட்டால் 103 மாதம் சாப்பிடுங்கிறான், அப்புறம் 106 மாதம் சாப்பிடுங்கிறான். கடைசியில் அவன் மெடிக்கலில் அவ்வளோ மருந்தையும் நம்மள்கிட்டே வித்துறான். அவன் ஒரே ஒரு தூக்கில் விட்டுட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்க எந்த அளவுக்கு மலக்குமார்களுடைய ட்ரீட்மெண்ட், அவர்களுடைய மசாஜ், சொல்லப்போனால் அவங்களுடைய மசாஜ், அந்த அளவிற்கு மலக்குமார்களுக்கும் ரசூல்லாவுக்கும் ஒரு தொடர்பு. அல்லாஹ் தஆலா ரசூல்லாவுடைய துஆ பரக்கத்தினால் சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு. ஆனால் ரசூல்லா அதை பெருசாக்கலை. என்னங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தூக்குறாங்க, என்னையெல்லாம் ஒரு நாள் தூக்கலையா அப்படிலாம் சொல்லலை. தன்னுடைய சீடர்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம். உமர் ரலியல்லாஹு ஒரு அடிமை இருந்தாங்க, அவங்க பேர் ஜாயிதான் பேரை மாத்து, ரசூல்லா முவஃபிகான் பேர் மாத்தினாங்க, தௌஃபீக்கு கொடுக்கப்பட்டவள். ஜாயிதான அதிகமானவள், அதிகமானவள் என்ன அதிகமாக, எல்லாமே அதிகமாக, அது ஒரு நல்ல கருத்து இல்லைன்னு மாற்றினாங்க. இது என்ன விஷயம்னா, அந்த ஜாயிதாங்கிற ஒரு தடவை காட்டுக்கு போயிருந்தாங்க. காட்டுக்கு போய் கொண்டு இருக்கும்போது விறகெல்லாம் எடுத்துட்டு தூக்கக்கூடிய நேரத்தில் முடியலை. திடீர்னு அந்த காட்டுக்குள்ளே இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் முக்கியமான மாணவர்கள்ங்க, தலைமை பீடமான ஆட்கள்ல, ரயீசுல் மலாயிக்கா மலக்குமார்களுடைய லீடர்ஸில் அவங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஏமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என் சலாத்தை சொல்லிடு, நான் தான் இஸ்ராஃபீல் வானவர் நான் தான், நீ யாருக்கு சலாத்தை சொல்லிடு, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாத்தை சொல்லிடு. சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் சொல்லிடு. என்ன முக்கியமான தகவல்னா, ரசூலுல்லாஹ் நபியாக வந்ததில் நான் சந்தோஷப்பட்ட அளவுக்கு வேறு யாரும் சந்தோஷப்படலைங்கிறதே சொல்லிடு. என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நபியா வந்ததில், நீங்கள் நபியா வந்ததில் நான் குஷியாக இருந்தது போல வேறு யாருமே அந்த அளவுக்கு குஷியாக இருக்கல என்பதையும் நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். 3 பிரிவுகள். ஒரு பிரிவுகள் லேசான கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஒரு பிரிவுகள் ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசில் என்ன செய்வார்கள், சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஒரு பிரிவுகள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்ற ஒரு தகவலையும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது திரும்பி பார்த்தாங்க. இந்த அம்மா அப்படி தூக்க சிரமப்படுது, வேற ஹெல்ப் பண்ணுவா, உனக்கு ஹெல்ப் பண்ணணுமாண்ணா, யாராவது வேண்டாம் சொல்லுவோமா, நம்ம போயிட்டு இருக்கோம், ஆட்டோவை நிறுத்தி போறீங்களா, இப்போ நான் ட்ரெயினில் வந்தேன், 2 காயல்பட்டுக்கார வந்தாங்க, 6 நிமிஷம் ஏறியலாம், யார் ஓசியில் ஏறணும்னு சொல்லுவாங்களா, ஏறுங்க அப்படின்னு ஏறியாச்சு. அதே மாதிரி காசு வேணுமா, நல்ல உங்களை ஏற்றுறதே பெரிய பாக்கியம்னாங்க, நம்ம பாவின்னு அவங்களுக்கு தெரியாது, சரின்னு ஏற்றியாச்சு, நல்லவருக்கு போய் மாதிரி எல்லோருக்கும். அதே மாதிரி தூக்கி விடவாங்கன்னா சரி தூக்கி விடுங்கன்னு தூக்கி விட்டாச்சு. அவங்க தூக்கி என்ன செய்தாங்க தெரியுமா, ஒரு கையில் ஒரு செவப்பு குச்சி வச்சுருந்தாங்க, பக்கத்தில் ஒரு மலையை காட்டினாங்க, கையை காட்டினோன்னு அந்த மலை அப்படி பாறை தானே இருந்துச்சு, அந்த பாறையில் கூட அதை வைக்க சொன்னாங்க. அந்த பாறை பின்னால் குட்டியான வர்ற மாதிரி வந்துச்சு. பின்னால் எப்படி வந்துச்சு, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், குட்டி யானையெல்லாம் இவர் சொல்கிறார், குட்டி யானை பின்னால் விறகு தீக்கிட்டு வருதா என்னங்க, அது மாதிரி அந்த பாறை வந்து பின்னால் குட்டி யானை தீக்கிட்டு வர்ற மாதிரி தீக்கிட்டு வந்துச்சு. ஆனால் அவங்க கையை அந்த சிவப்பு கம்பத்துக்கு அதில் வச்சாங்கல்ல பாறையில், அது கையை காட்டினோன்னு அது நினச்சிச்சு, உடனே அந்த பாறையில் வச்சோன்னு தீக்கிட்டே வந்து கடைசியில் அந்த பாறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அது வந்துட்டு போயிட்டு. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, என்ன சில மெசேஜெல்லாம் சொல்லிட்டு போனாங்களே இல்லை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிருங்கன்ட்டு. ரசூலுல்லாஹ் உடனே கேட்டுட்டு சுஜூதில் விழுந்துட்டாங்க கீழே. அப்பா ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்டால் அல்லாஹ்வுக்கு உடனே நன்றி செய்வாங்க. ஒரு அடிமை பெண்ணுக்கு கிடைச்ச வாழ்வை பாருங்க, ஒரு அடிமை பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பிறகு ஒரு வானவருடைய ஹெல்ப்பு, அந்த மலை வந்து ஹிதுமத்து, ஒரு மலையே வந்து பெத்த பையனுக்கே இன்னைக்கு ஹிதுமத்து செய்ய மாட்டேங்கான் நிறைய பேர்.
அவன் பெத்த பையனை பெத்த பிள்ளைகளே செய்ய மாட்டேங்கு, ஹிதுமத்து செய்ய மாட்டேங்கு. ஒரு மலை வந்து ஹிதுமத்து செய்யிச்சு. ரசூல்லா வந்து சஹாபாக்கள் ஓடியாங்க, சஹாபா கூப்பிட்டு பாருங்க, அந்த மலை இருந்த அடையாளத்தை காட்டினாங்க, அந்த மலை இருந்துட்டு போன தடயத்தை காட்டினாங்க. ஒரு சஹாபி சக்கராத்து காலில் சொன்னாங்க, நீங்கள் நிறைய பேர் சக்கராத்து காலில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா இறந்த பிறகு அந்த சொன்ன வாக்கை மாற்றிடுறாங்க. சக்கராத்து காலில் சொன்னாங்க, தச்ச ஆடையை தச்ச சட்டையை எனக்கு போடாதீங்க. அப்படி தானேங்க, சிறப்பு அதானே, சிறப்பு தச்ச சட்டையை போடக்கூடாது. பழைய துணியை துவைச்ச துணி போடுறது சிறப்பு தான். புது துணியை விட பழைய துணி துவைச்ச துணி தான் சிறப்பு. ஆனால் நம்ம புது துணி போடுறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தச்சதை போடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன செய்யிட்டாங்க, ஜனாசா குளிப்பாட்டினவங்க என்ன பண்ணிட்டாங்க, உஹுபானு சைஃபி ரசூல்லாட்ட உம்ரா செய்த 12,500 சஹாபாக்கள் அவங்க ஒரு ஆள், உஹுபானு சைஃபி ரலியல்லாஹு. ஜனாசா குளிப்பாட்டும் போது சட்டையை எடுங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் உள்ளவங்க சட்டை வேணும், சட்டை வேணும், தச்ச சட்டை வேணும்னு கேட்டாங்க. தச்ச சட்டை ஒரு வண்ணான்ட்ட துவைக்க கொடுத்துடுச்சு. அதை கொண்டு வர சொல்லி சட்டையை போட்டு ஜனாசாவை கொண்டு போயிட்டாங்க. சொன்னது என்னது, அவங்க எனக்கு தச்ச சட்டை போடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஜனாசாவை கஃன் பொதியை போட்டு ஜனாசா தூக்கிட்டு போயாச்சு. வெளியே அவங்க கதவை பூட்டிட்டு அவங்க மகளும் பின்னால போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து கதவை திறந்து பார்த்தா சட்டை கொல்லிக்கல அந்த சட்டை தொங்கிக்கிட்டு இருக்கு. எந்த சட்டை? வண்ணான்ட்ட இருந்து எது ஜனாசாவுக்கு போட்டாங்களோ அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த சட்டையை தான் நம்ம போட்டோம். ஆமாம், அவங்க வசியத்து என்னது, இந்த சட்டையை போடக்கூடாது என்று. அல்லாஹ் தஆலா அந்த சொல்ல அப்படியே ஆக்கிட்டான். ஆக இது மாதிரி சஹாபாக்களை எடுத்துக்கிட்டா உமரில் நம்மெல்லாம் பல முறை சொல்லியிருக்கோம். அபூபக்கர் சித்திக் சித்திக்ங்கிற பேருக்கு பாருங்க, இன்னைக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருக்கான். ஆஸ்பத்திரியிலே தான் கிடக்கான், நிறைய பேர் ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பான். அவனுக்கும் அந்த நோய்க்கும் அதிலே தான் கிடப்பான். பேருக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்காது. உண்மையிலே அபூபக்கர் சித்திக்னா உண்மையாளர். ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் என்ன, முஹம்மத். வாழ்க்கை முழுவதும் புகழ் தான், அதில் மாற்றமாக இருக்கவே இருக்காது. அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜமீலா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் ஜமீலான்னு அழகானவன் பேரோல்லாம் ஆப்பிரிக்காவில் உள்ளவமா நிறைய இருக்கிறது இல்லையா? இருக்க தானே செய்கிறோம். எல்லாருமா ஜமீலாவை அழகாவா இருக்காங்க இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு சித்திக்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பட்டம் கொடுத்தாங்க. அல்லாஹ் பட்டம் கொடுத்தான், சித்திக். ஒரு சமயம் ஒரு கனவு கண்டாங்க. அவங்க காலத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வயிற்றுல குழந்தைய இருக்கும், ஒரு குழந்தை ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல தன்னுடைய பேரிச்ச மரம் கீழே விழுற மாதிரி கனவு கண்டாங்க. அவன் வெளியூரில் கணவர் இருக்கிறதுனால பயந்துட்டாங்க, நம்ம வீட்டினுடைய வேறு தலைவரே இறந்துருவாரோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. ஆணி வேறு தானங்க குடும்ப தலைவர், ஏதோ தலைவர் கனவு வித்தியாசமாக இருக்கேன்னு அழுதுகிட்டே ரசூலாட்ட வந்தவொன்னு சொன்னாங்க, நீ கியாமத்து நாளையில தான் உன் கணவனை நீ சந்திக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பதில் அப்படித்தான் சொல்லணுங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு, சொல்லிட்டாங்க. உடனே அவங்க ரோட்டில் அழுதுகிட்டே போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் போயிட்டு இருந்தாங்க. ஏமா அழுகிறேன்னு கேட்டாங்க. இல்லை, இப்படி ஒரு கனவு கண்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன்லாம் சொல்லலை, கனவு கண்டேன், அதனால எனக்கு கணவர் இறந்துருவாரோன்னு பயப்படுறேன். கணவர் இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு இறங்குவார் பார், சந்தோஷமாயிரு இன்னைக்கு அப்படின்ட்டாங்க. கணவர் இன்னைக்கு வருவாருன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவருக்கு சொர்க்கத்தில் தான் நீ சந்திக்க வேண்டி இருக்குன்ட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்து இறங்கிட்டாருங்க. அவர் கணவர் வந்து இறங்கிட்டாரு. ரசூலுல்லாஹ் அவர் இறந்து ஜனாசாவா போயிடுவார், கியாமத்தினால தான் சந்திப்பேன்னாங்க. ரசூலுல்லாஹ் நபி, அதுவும் குர்ஆனில் வஹீதான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தான் சொன்னாங்க. அந்த அம்மா உடனே கணவனை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஓடியே வந்துட்டு, ரசூலுல்லாஹ்ட்ட நீ கணவர் வந்துட்டாரு, நீங்கள் வரமாட்டாருன்னு சொன்னீங்களேன்னு. அந்த பெண்ணு மூஞ்சியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க? அந்த பெண்ணுடைய மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன இது, நம்ம சொன்னது நடந்தே ஆகணுமே, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கிட்டாங்க. சொன்னாங்களா, என்னது இந்த அம்மா வந்து சொல்றது, நீங்க சொல்லி தானே சொன்னேன். யார சொல்லலாம், நீங்க சொன்னதான் கரெக்டு. அல்லாஹ் தஆலா அவரை இறந்த ஆளை ஆயாத்தாக்கி கொண்டு இறக்கிட்டான், அபூபக்கர் சித்திக்கை உண்மைப்படுத்தணும் என்பதற்கா, இல்லைன்னா இந்த விஷயம் பொய்யாயிரும். அல்லாஹ் தஆலா நினைச்சா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சிஷ்யர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எத்தனை பேர் பின் தொடர்ந்தாங்க, 12 சீடர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி பாக்கியம்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சீடர்கள் கிடைச்சதா? 12 சீடர்கள் இருந்தாங்கல்லாங்க, அவங்களுடைய சீடர்கள்லாம் இந்த மாதிரி கிடைக்கலன்னு சொல்ல போனால் அதில் 3 சீடர்கள்லாம் ஏருக்கு மாற மாறிட்டான் பின்னால். அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பாலைவனத்துக்கு வழியாக போயிட்டு இருந்தோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஆள் குதிரையில் வேகமாக வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருந்தவர் என்ன செய்தார், நாங்கள் அவளை நிறுத்தினோம். ரசூலுல்லாஹ் இது எங்கே போகிற அப்படின்னு கேட்டோம்.
நான் ரசூல்லாவை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் வெளியூர்ல இருந்து வர்றாரு, இஸ்லாத்துக்கு தழுவு வர்றாரு. ஏன்னா அவர் நாங்கள் சொன்னோம் ரசூல்லா அங்கே நிற்கிறாங்க, நீங்கள் போய் அங்கெல்லாம் எல்லாம் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே அவங்கள போய் பாருங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவர்கிட்ட களிமா சொல்லி கொடுத்தாங்க. அந்த மனிதருக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்க. அவர் புது இஸ்லாமா வர்றார். களிமா சொல்லி கொடுத்த உடனே ரசூல்லா கேட்டாங்க, யாரையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வரீங்க? என் குடும்பம், என்னுடைய சொத்து எல்லாத்தையும் திறந்துட்டு உங்களை களிமா சொல்ல வந்திருக்கிறேன். ரசூல்லா சொன்னா பெஸ்ட், அசப்ட சூப்பர்னு சொன்னாங்க. நீ எடுத்த முடிவு அருமையான முடிவு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு முஸ்லீம் நடிகருடைய மகா ஒரு இந்து கதை ஒரு சினிமாக்காரனோடு ஓடிட்டு என்ன கொள்கை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஆட்கள்கிட்ட எவ்வளோ மோசமான ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அவ்வளோ குடும்பத்தையும் நான் விட்டுட்டு நான் என்ன செய்யிட்டேன், ரசூல்லாவுக்கு பின்னால் வந்துட்டேன்னா ரசூல்லா நல்ல முடிவுப்பா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் தொழுகை இல்லை, ஒரு இபாதத்து செய்யலை, இப்படிதான் பேச்சு நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவர் குதிரையில் ஏறினார். அந்த குதிரை ஒரு எலிப்பொந்தில் கால் பச்சதில் தடுமாறி கீழே விழுந்து ஒரு பாறையில் விழுந்து ஷஹீதாயிட்டார். எல்லாம் சில மணி நேரத்தில் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த விபத்து எவ்வளோ நேரத்தில் நடந்தது? ரசூல்லா களிமா சொல்லி கொடுத்து ஒரு தொழுகை இல்லை, கொஞ்ச நேரத்தில் அவர் வஃபாத்தாயிட்டார். ஸல்லல்லாஹு ஜனாசாவை அடக்க போய் நின்னாங்க, மணிக்கணக்க நின்ன பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் இவ்வளோ நேரம் இவர் ஜனாசாவை அடக்க நிற்கிறீங்களே நாயகமே அப்படின்னு சொன்னாங்களாம். நடந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இவரை கல்யாணம் முடிப்பதற்காக சொர்க்கத்தில் உள்ள அத்தனை ஊர்லி பெண்களும் இங்கே இறங்கி விட்டார்கள். எப்படி? இவங்க நபி கிடையாது, நபியின் சிறந்த நபி கிடையாது, இவர் தொழுது கிடையாது. இவன் உள்ளத்தில் ரசூல்லாவை தான் நான் உயிரையும் உறவை விட நேசிக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு மட்டும்தான் ரசூல்லாவுடைய நேசம் மட்டும்தான். ஆக்சிடென்ட் விபத்தில் இறந்துட்டார், கால்நடை விபத்தில், கார் ஆக்சிடென்ட் மாதிரி கால்நடை விபத்தில் இறந்துட்டார். ரசூல்லா என்ன சொன்னாங்க? சொர்க்கத்தில் உள்ள ஊர்லேயும் பெண்கள் எல்லாரும் இறங்கி விட்டார்கள். இறங்கி எல்லாருமே சண்டை போடுறாங்க, இவரை எனக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் நாயகமே, எனக்கு தான் இவரை கல்யாணம் முடிச்சு வைக்கணும், நீங்களே கல்யாணம் முடிச்சு வைங்க, நீங்கள் தான், நாங்கள் தான். சண்டையாக கிடக்கு. நானாக இருக்கிறதுல 40-70 பேரை தேர்ந்தெடுத்து நான் கல்யாணம் முடிச்சு வரைக்கும் லேட் ஆகி போச்சுன்னு சொன்னாங்க. என் காயல் படத்தில் 10 கல்யாணம் 11 கல்யாணம் நடந்தால் 11 மணி 12 மணி ஆயிருதா இல்லையா? லேட் ஆயிருதா இல்லையாங்க? கல்யாணம் நிறைய நடந்தால் லேட் ஆயிருதா இல்லையா? சோறுங்க 1 மணி ஆயிருதா இல்லையா? 11 நிக்காக 11 கொத்துப்பா நடக்குதா இல்லையா? 70 பேருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சதில் லேட் ஆகி போச்சு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு ஏன்னா சொர்க்கத்து கனிகளை மலக்குமார்கள் ஊட்டி விடுறதை நான் பார்க்கிறேன் சொல்றாங்கன்னா, இந்த சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ரசூல்லா இந்த உம்மத்துக்கு வாங்கி கொடுத்தார்கள் என்றால், இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா? இது எல்லாத்துக்கும் கிடைக்கிற விஷயமா? இன்னைக்கு வீட்டில் பெரிய பணக்காரனா இருக்கிறாங்க ஒரு ஆள், பெரிய கோடீஸ்வரர் இந்த ஊரில், அவர் பேரெல்லாம் கேட்கக்கூடாது. ஹஜ்ரத் எங்கள் வீட்டில் ஒரு உருப்படியான வேலைக்காரி இல்லை, வேலைக்காரி தாங்கன்னு என்கிட்ட எவ்வளோ காலமாக கேட்டார். 10-15 வருஷத்துக்கு முந்தி. பெரிய கோடீஸ்வரர் அவர், யாருன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது. சொல்கிறேன், ஒரு வேலைக்காரி தாங்க ஹஜ்ரத், எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இல்லைன்னு சொன்னார். இந்த நிலை தான் நம்ம நிலை. ஆனால் ஒரு சமயம் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போனால் கிரைண்டர் தானாக ஆள் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. இப்போ நமக்கு சுவிட்சை போடுறோம் தானாக ஆடிட்டு இருக்கும். அங்கே திருக கல், ஆள் தான் அந்த கையால் ஆட்டணும். அந்த காலத்தில் வந்து ஆட்டுறல்ங்கிற திருக கல், ஒரு கல்லை வச்சு மேலே வச்சு தான் கையால் ஒட்டிகிட்டே இருப்பாங்க. திருக கல் தானாக சுற்றுது, ஆள் இல்லை. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனீங்களே, போக சொன்னீங்க, அங்கே திருக கல் ஆள் இல்லாமல் தானாக சுற்றுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உடனே சொன்ன வார்த்தை, ஆமா அலிம்த அபாதர், அபூதர் உனக்கு தெரியாதா? இன்னலில்லாஹி மலாயிக்கத்துன் சய்யாஹீன ஃபில் அர்லி, அல்லாஹு தாலா சில மலக்குமார்களை பூமியில டியூட்டி போட்டிருக்கான். பூமியில சில மலக்குமார்களுக்கு டியூட்டி போட்டிருக்கான். என்ன வேலைன்னா, கது உக்கிலு பி முவாவனத்தி ஆலி முஹம்மது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னே சில வானவர்கள் சுத்திக்கிட்டே வர்றாங்க. அந்த வீட்டில் வழக்குமார்கள் மாவரைச்சிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. யார் மாவரைச்சிக்கிட்டு இருக்கா? மலக்குமார்கள் மாவரைச்சிட்டு இருக்காங்க. மலக்குமார்களையும் பார்க்க முடியுமா? அவங்க எல்லாம் பார்க்க முடியாது. பார்த்தீங்களா? வீட்டுக்கு யார் வந்து வேலை பார்க்கறது? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கு மட்டுமே படைக்கப்பட்ட வானவர்கள்.
யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்துரூன். மூச்சு விட்டாலும் தஸ்பீஹ் தான். நமக்கு கக்கூசுக்கு போனால் தஸ்பீஹ் செய்ய முடியாது, கூடாது. ஆனால் தூங்கும்போது செய்ய முடியாது, சாப்பிடும்போது செய்ய முடியாது. அதனால சாப்பாடு கிடையாது, பாத்ரூம் கிடையாது, தூக்கம் கிடையாது. 100% தஸ்பீஹ் செய்கிற மாணவர்கள் மாவரைக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட பாக்கியம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக கிடைச்ச அந்த பாக்கியம். இப்படி நம்ம சொல்ல போனால் ஒரு விஷயம் 2 விஷயம் அல்ல, ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு தெருவில் நடந்து போனாங்க. திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறாங்க. கல்யாணம் கூட பார்த்தா நமக்கு தெரியுமா இல்லையா, அதில் பயங்கரமான சீரியல் லைட் இருக்கும், சரியான கூட்டமாக இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் விசேஷம் போல தெரியுதுன்னு. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அந்த வீடு முழுவதும் மலக்குமார்கள் கூட்டமாக இருக்கு. மலக்குமார்கள் வர்றா இருந்தால் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தான் வரணும், ஒரு நபி வீட்டுக்கு தானே வருவாங்க. மலக்குமார்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் லைலத்துல் கத்ரில் தான் இருக்கும், ஊர் ஃபுல்லாக இருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும். அதில் தானே லைலத்துல் கத்ர் இத்திகாஃப் இருக்கிற எல்லா வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் வந்து சந்திப்பாங்களா இல்லையா? ஆனால் கூட்டமாக இருக்க இங்கே என்ன விசேஷம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உள்ளே போனால் அங்கே ஒரு மனிதர் முஸல்லாவில் உட்காந்துருக்கார், தொழுதுட்டு இருக்கிறார். தொழுகையை முடிச்சுட்டார். ரசூலுல்லாஹ் உட்காந்தவொன்னே வெயிட் பண்ணாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் எசார். இந்த பேர் சொல்லிட்டு எசார், சஹாபி பேர் எசார். நீங்கள் யாருங்க கேட்டாங்க. நான் அந்த குடும்பத்தில் அடிமையாக இருக்கேன். அடிமையா? அடிமை தான். உங்கள் வணக்கம் என்ன? நீங்கள் பார்த்தீங்கல்ல, இதுதான் பெரிய வணக்கம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவங்க தொழுவும்போது வாயிலிருந்து ஒளி அப்படியே வான வரைக்கும் போயிட்டே இருக்கு. வாயில் உள்ள ஒளி வான வரைக்கும் அப்படியே மேலே வரைக்கும் அது ஜெகஜோதியாக போயிட்டு இருக்கு. பார்த்தாங்க, இவர் ஒரு சாதாரண ஆளாக தெரியல, அப்படிப்பட்ட பாக்கியமான ஆள். காலையில் விடிஞ்சதும் இவருக்கு யார்கிட்ட அடிமையாக இருக்காரோ அவங்களுக்கு காசை கொடுத்து விடுதலை பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நமக்கு அடிமையாக இருக்கலாமான்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அடுத்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் மலக்குமார்களுக்கு ஆணையில் கதவு திறக்கிறாங்க, ஜனாசா வைக்கப்பட்டு. அவர் பார்த்தாயிட்டாங்க அந்த சஹாபி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நாயகமே, இன்னா கபைனா கஸ்லகு ஃபஹசின் தஃபனஹு, நாங்கள் எல்லாம் ஜனாசா குளிப்பாட்ட வந்திருக்கோம், நீங்கள் நல்லடக்கத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள்லாம் ஜனாசா குளிப்பாட்டுறது எங்கள் வேலை, நான் பொறுப்படுத்துட்டு எங்கள் டீம் வேலை செய்யும், நீங்கள் அடக்கத்தில் நீங்கள் வேலை செய்யுங்க. எப்படிப்பட்ட சஹாபாக்கள் பார்த்தீங்களாங்க. சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை எந்த ஒரு சஹாபிகளுக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல பழங்கிங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சவுர் கோயில 3 நாள் தங்கியிருந்தாங்க. 3 நாள் தங்கி இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய அடிமை நினைச்சுவாங்க, காட்டில் போய் ஆடு மேய்ச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பால் கடந்து கொடுப்பாங்க, அதுதான் சாப்பாடு. அங்கே எங்கே ஹோட்டல் இருந்தது, நைட்டு ஒளிஞ்சில் போயிட்டு இருந்தாங்க. இந்த 3 நாளைக்கும் நைட்டு பாலை கறந்து கொடுத்தாங்களே ஆமீர் இப்னு ஃபுஹைராங்கிற ஒரு அடிமை. ஒரு காலகட்டத்தில் 70 ஆலிம்கள் கொல்லப்பட்டாங்களே பீர் மவுனா என்ற கிணத்துல, அதில் ஆமீர் இப்னு ஃபுஹைராவுடைய ஜனாசா அந்தரங்கத்தில் அப்படி வானத்தில் அப்படியே இருந்தது. புகாரி ஷரீஃபிலே வருகிறது. இந்த செய்தியை ஒரு காஃபிர் கொலை செய்த ஆமீர் இப்னு துஃபைலே பார்த்துட்டு வந்து என்ன செய்தார், சொன்னார், இவர் யார்? இவர் ஜனாசா வானத்தில் அப்படியே மேலே போனதை பார்த்தேன். சொன்னாங்க, வானவர்கள் அவருடைய ஜனாசாவை வானலோகத்தில் இறுதி மரியாதை செய்வதற்காக எடுத்து சென்றார்கள் என்று சொன்னாங்க. இப்படியெல்லாம் சஹாபாக் பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பாக்கியத்தின் மூலமாக மிகப்பெரிய எட்ட முடியாத ஏனியை எட்டி பிடிக்க முடியாத அலா இப்னுல் ஹலரமி ரலியல்லாஹுடைய வரலாறை சொல்லி என்னுடைய பயானுடைய நிறைவுக்கு வருகிறேன். அலா இப்னுல் ஹலரமி அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்களில் 3 சிறப்பு உண்டு. அந்த 3 சிறப்பு யூதர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் நம்மளை மிஞ்சிருப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு 3 சிறப்பை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கொடுத்தான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தாரைன் நகரத்துக்கு அலா இப்னுல் ஹலரமி என்ற ஒரு தளபதியை அமீராக அனுப்பி வச்சாங்க. சஹாபாக்கள் ஒரு கடலை கடந்து போக வேண்டி இருந்தது. ஆனால் எதிரிகள் கப்பலை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறது? உடனே என்ன செய்தாங்க தெரியுமா? அலா இப்னு ஹலரமி 2 ரக்காயத்து தொழுதாங்க. தொழுதுட்டு 4 வார்த்தை யா அலியு யா அலீம் யா ஹலீமு யா கரீம், யா அலியு யா அலீம் யா ஹலீமு யா அலீம் அப்படின்னு ஒரு அறிவிப்பும் வருது. சொன்னாங்க, இறங்குங்க தண்ணியிலன்னா எல்லாரும் தண்ணிக்கு மேலே வேகமாக நடந்து போனாங்க.
சஹாபாக்கள்லயே தண்ணிக்கு மேல் நடந்து போனது அவங்க தான். போகும்போதும் அது மாதிரி நடந்து போனாங்க, வரும்போதும் அது மாதிரி 4 மந்திரத்தை சொல்லிட்டு நடந்து வந்தாங்க. ஒரு ஊர்ல போய் இருந்தாங்க, தண்ணி இல்லை, 4 ரக்காய் தொழுதாங்க. யா அலியு யா அலீம், யா அலீமு யா அலீம். சில இடத்துல யா கரீம்னு வருது. சோன் மழை பெஞ்சுது. ஒரு பாத்திரத்தை ஒரு ஆள் விட்டுட்டு போயிட்டாரு, ஒரு பெரிய அண்டாவை விட்டுட்டு போயிட்டாருங்க. பிந்தி வந்து தேட வந்தார், மழை நமக்கு மட்டும்தான் பேஞ்சிருக்கா அல்ல எல்லாத்துக்கும் பேஞ்சிருக்கான்னு பார்த்தா அந்த ஊர்ல மழை பெஞ்ச அடையாளமே இல்லை. அப்ப அந்த நேரம் மட்டுமே அந்த இடத்துக்கு மட்டுமே மழை பெஞ்சது. அதே போல திரும்ப போற விட்டு திரும்ப வரும் பொழுது திடீர்னு இறந்து போயிட்டாங்க, தளபதி இறந்து போயிட்டாங்க. ஜனாசா குளிப்பாட்ட தண்ணி இல்லை, சஹாபாக்களை அடக்கிட்டாங்க, குளிப்பாட்டாம அடக்கிட்டாங்க. கொஞ்சம் தள்ளி வந்த பிறகு தண்ணி இருந்தது. யோசிச்சாங்க, தண்ணி தான் கிடைச்ச, ஜனாசாவை தோண்டி 2வது குளிப்பாட்டலாமான்னு கபரை தோண்டினா கபருக்குள்ள மையத்தை காணோம், ஃபுல்லா ஒளியா இருக்கு. எப்படிப்பட்ட சஹாபாக்கள் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். ஒரு பொம்பளை, ஒரே ஒரு செய்தி, ஒரு பொம்பளை விஷயத்தை பாருங்க. இன்னைக்கு பெண்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபி வந்தார், வெளியூர்ல இருந்து வந்தார். நான் வியாபார விஷயமா வந்திருக்கேன், எங்க ஊருக்கு நான் போறேன், ஏதாவது தகவல் இருந்தால் அதிசயங்கள் சொல்லுங்க நாயகமே அப்படின்னு சொன்னார். அந்த குடும்பம், அவர் என்ன குடும்பம்னா பனு தஃபாவா குடும்பத்தை சார்ந்தவர். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுட சுட சூப்பரான ஒரு செய்தி இன்னைக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த என்னுடைய பயானை நிறைவுக்கு வர்றேன், ஏன்னா சூப்பரான செய்தி சொல்லி தான் முடிக்கணும், எப்பவுமே கிளைமாக்ஸ் நல்லா இருக்கணும். சூப்பரான ஒரு செய்தி. ஏன்னா பயந்துராதிய சீட்டு வந்துட்டு சுபு வரைக்கும் இங்கே வந்து திக்கு நடக்குன்னு நினச்சிடாதிய முடிச்சிருவேன். சூப்பரான ஒரு செய்தி. இந்த வீட்டில் ஒரு வயசான அம்மா இருக்கு. இந்த அம்மா போர்க்களத்துக்கு போச்சு. போர்க்களத்துக்கு போகும்போது வீட்டு கதவை பூட்டி, அது ஒரு குடிசையில் இருக்கு, வீட்டு கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இந்த ராட்டு திரிப்பாங்களே, நூல் திரிக்கக்கூடிய ராட்டு இருக்குல்ல, இந்த காந்தி தாத்தா திரிக்கிற மாதிரி போட்டா போட்டிருப்பாங்கல்லங்க, அந்த நூல் திரிக்கிற ராட்டையும் வீட்டில் ஒரு ஆட்டையும் விட்டுட்டு போச்சு. காலையில் வந்து கழை திறந்து எவனோ திருடன் அடிச்சுட்டு போயிட்டான், ராட்டையும் தூக்கிட்டு போயிட்டான், ஆட்டையும் தூக்கிட்டு போயிட்டான். அந்த அம்மா என்ன செய்யுச்சுன்னு சொன்னால் ரொம்ப ரோஷம் வந்துடுச்சு. அல்லாட்ட இப்படி துவா செய்துச்சு, யா அல்லாஹ், ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போகிறாருன்னா அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், அப்படி தானே? ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போன ஆண்டவா நீ தான் பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு. உன்னுடைய பாதுகாப்பில் நான் 2 சாமானை தொலைச்சிருக்கேன், இதுக்கு நீ தான் நஷ்டம் எடுத்தரணுன்ட்டு. இந்த அம்மா என்ன சொல்லுச்சு, உன் கண்காணிப்பு இருக்க வேண்டிய இந்த யுத்த காலத்தில் நான் 2 சாமானை இழந்திருக்கேன், அதை தராமல் ஒன்னே விட மாட்டேன். நம்ம அடுத்தவங்களை சண்டை பிடிப்போங்களே, ஒத்த வரல கீழே வச்சு வை, இல்லைன்னா விட மாட்டேன். இல்லை அன்ஷு தன்னக்க அன்சி வசீசதி, அன்சின்னா ஆடு, சீசத்தின்னா என்னது, என்னுடைய ராட்டையும் தரணும் ஆட்டையும் தரணும், சத்தியமாக நீ தான் தரணும். காலையில் சுபு தொழுது கதை வந்து பார்த்தா அல்ல டபுள் ஆக்கி கொடுத்தான். போனதும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டான். அல்ல எப்படி அல்ல என்னைக்குமே வந்து அள்ளி கொடுக்குறோம்ல. போலீஸில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டா திரும்ப போனால் எலும்பு கூட தான் வச்சுருப்பான், சைக்கிள் கொண்டு சைக்கிளை பிடிச்சிட்டு போயிடுவான். அங்கே போய் பார்த்தா ஹார்ட் ஹீக்கு எல்லாம் கிட்னிலாம் எடுத்துகிட்டு போது எலும்பு கூட இப்படி காயெல்லாம் கடைக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். அல்ல திருப்பி தர்றான்டா எப்படி தருவான், அப்படியே அழகானதா திரும்பி தந்தோம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவங்கள்ட்ட கேட்டுப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்ற விஷயத்த சந்தேகம் இருந்தா கேட்டுப்பார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம லைட் வச்சிருக்கோம், அது அணைஞ்சா இன்வெர்டர் வச்சிருக்கோம், அது அணைஞ்சான்னு கேட்காது, அது அணைஞ்சா அப்புறம் பேட்டரி போயிட்டுன்னு அர்த்தம். அதை மாதிரி நல்ல கம்பெனியாக வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான். சஹாபாக்கள் பாருங்க, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் கூட லைட்டு கிடையாதுங்க. அல்லாஹ் அந்த இருட்டில் கூட அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி கம்கட்லேருந்து கை வச்சு கை வந்தவொடனே எப்படி வெளிச்சம் வந்ததோ, கம்கட்டில் கை வச்ச உடனே எடுத்தா அப்படி பிரகாசமா இருந்துச்சா இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? இது ஒரு நபியுடைய அற்புதம். இது எல்லாரும் கம்கட்டில் கை வச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் சோப்பு போட்டுட்டு தான் அந்த கையை எல்லாத்தையும் காட்ட முடியும் நீங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதத்தை சஹாபாக்கள் எவ்வளவு பேர் பெற்றிருந்தாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு தடினா சஹாபாக்களுக்கு 9 தடி இருந்துச்சு. நீ ஒரு தடியை தான் நீங்க வச்சு காட்டிய. சஹாபாக்கள் தடியால எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அதிசயங்கள் நடத்தினாங்க தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள், 1-2 விஷயம் இல்ல. சஹாபாக்கள் அபுஸ்னு ஒரு சஹாபி இருக்காங்க, தொழுதுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கொண்டு போற கம்பு அப்படியே டார்ச் லைட்டா மாறிடுமா. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க.
இன்னைக்கு டார்ச் லைட்ல நமக்கு பேட்டரி போயிருது, கம்பு டார்ச் லைட்டா மாறிட்டு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இஷாத்துல போனாங்க, பின்னால கதாதத்து நோமான் போனாங்க. திடீர்னு மின்னல் அடிச்சது. அந்த வெளிச்சத்துல ரசூலை கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரப்பா வர்றது? கதாதா வர்றேன். எதுக்கு வர்ற? இஷாத்துல வர்றேன். அப்படியா, தொழு முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு போன்னு சொன்னாங்க. தொழு முடிச்ச பிறகு கையில ஒரு ஈச்சமர குச்சி அள்ளி கொடுத்தாங்க. இது உனக்கு போகும்போது உனக்கு வெளிச்சம் தரும், முன்னால 10 தடவை தரும், பின்னால 10 தடவை தரும், இருட்டில் போக தேவையில்லை அப்படின்னு அந்த வாரிவில் குச்சி தரும் சொல்லி ரசூல்லா டார்ச் லைட்டை கொடுக்கல, வாரிவில் குச்சி தான் கையில் கொடுத்தாங்க, ஈச்சமர குச்சி. போகும்போது சொன்னாங்க, உங்க வீட்டில் ஒரு ஆபத்து ஏற்பட்டுருக்கு. நீக்கு வீட்டை விட்டு வந்த உடனே ஒரு செய்தான் உள்ள நுழைஞ்சிருக்கான், மூளை செய்தான். அதனால தான் ஒரு வீட்டில் பால் காய்ச்சும் போது மூளையில இருந்து பாங்கு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? மூளை செய்தான் சொல்லுவோமா இல்லையா? மூளையில பாங்கு சொல்றது அதுக்கு தான். புது வீடுகளுக்கு மூளை தான் அவனுக்கு பெரிய பெட்ரூமா என்ன தெரியல. அந்த மூளையில முள்ளெலி உருவத்தில் இருப்பான். இந்த வாரியல்ல கொண்டு போய் அவனை அடிச்சு முதல்ல துரத்தி யார்ட்டையும் பேசுறதுக்கு முந்தின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெளிச்சத்தை கொடுத்து விட்டாங்க. எங்க வாரியலால முள்ளெலி அடிக்கல, ஷைத்தான் அடிக்கிறது. ஷைத்தான் நம்ம அடிச்சு அதை திரும்பி நம்மள அடிச்சு விட்டுரும். முதல்ல அது விளங்கிங்க. அங்க அடிக்கக்கூடிய அந்த இஜாசத்து வேணும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பவர் கொடுக்குறாங்க பாருங்க. நீ அடிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சும்மா ஒன்றும் அல்ல தடியை கொடுத்துடல, வர்ற வழியிலே ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்தான். கீழே தடியை போடுங்க, பாப்பா பிடிங்க, சின்ன பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்க மாதிரி ஒரு மேட்ச் ட்ரைனிங் கொடுத்தான். இப்படித்தான் அங்கே காட்டணும் அப்படின்னு ஒரு குரு பயிற்சி வேணும். அது மாதிரி அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்தில் நிற்கிறாங்க. திடீர்னு அன்னைக்கு சூரியன் வந்து 2 மடங்கு வெளிச்சம், சாதாரணமான வெளிச்சம் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா கிரிக்கெட் பிளேயர் மேட்சில் பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னா அவன் ராட்சச லைட்லாம் போட்டுருவான். இன்னைக்கு நைட்டே பகல் மாதிரி லைட் இருக்கும், அது பார்த்தா அப்படி தெரியும். என்ன வெளிச்சம்! ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா முழிச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கேட்டாங்க, என்ன இவ்வளோ வெளிச்சமா இருக்குது, விஷயம் தெரியாதா? இன்னைக்கு ஒரு மையத்து மதீனால அந்த ஜனாசாவுக்கு மலக்குமார்கள் வந்து 1,40,000 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த பிரகாசத்துல தான் இங்கேயே ஜொலிக்குது அப்படின்னு சொன்னாங்க, பூமியே ஜொலிக்குது. அவர் பேர் முஆவியா இப்னு அபி முஆவியா. அப்படி அவருக்கு என்ன இவ்வளோ மகிமன்? அவர் ஒரு குல்வல்லாவின் காதலர். அவர் எந்த காதலர்? குல்வல்லாவின் காதலர். இன்னைக்கு செல் பைத்தியம் நிறைய இருக்காங்க இல்லையா? நம்ம குல்வல்லா பைத்தியமா இருந்தா பாருங்களேன், நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் பாருங்க. 70 ஒரு சப்புல 70,000 பேர் நிற்கிறாங்க. அவங்க ஜனாசாவை இங்கே இருந்தே உங்களுக்கு லைவ் பண்றோம் பாருங்கன்னு சொல்லி பூமியை தட்டினவுன்னா ஜனாசா மேலே வந்துட்டு ரசூலுல்லாஹ் இங்கே இருந்துட்டு நேரடியாக தொழு வச்சாங்க. எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க! ரசூலுல்லாஹ்வே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களுடைய உயர்வு அமைஞ்சது என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான விஷயமா? இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேரத்தில் சாமத்தில் சஹாபாக்கள் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. உஸைத் இப்னு ஹுலைர், உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் 2 கம்பு வச்சிருந்தாங்க. 2 பேருக்கும் அந்த பாதைக்கு அது லைட் போர்டில் வெளிச்சமாக காட்டிக்கிட்டே வந்துச்சு. 2 பேர் வெவ்வேறு வீடு பாதை மாறும்போது 2 பேருக்கும் தனித்தனியாக பாதை கொடுக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஓதுனா தராவியால பார்த்தா ஆப்ஸா ஓதுறாரு, அவ்வளோ பேர் தூங்குறாங்க. சில பேர் உட்கார்ந்துருக்கான், எப்போ ருக்கு போகிறோமோ எஞ்சி தக்பீர் கட்டிட்டு போகிறான். அந்த குர்ஆன் வந்து அவனை வந்து விசுற மாதிரி இருக்கு, வீசுற மாதிரி இருக்கு. ஆனால் சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுனால் அதை கேட்கறதுக்கு வானவர்கள் எல்லாம் பூமிக்கு வந்துடுவாங்க. சஹாபாக்கள் ஓதுனா ஹதீஸில் வருகிறது, உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதும்போது அவங்க குதிரை குதிக்க ஆரம்பித்தது. என்னடான்னு பார்த்தா ஒரு வெளிச்சம் அப்படியே வந்துக்கிட்டு மேலே போகுது. அவர்கள் குர்ஆனை மூடினால் மேலே போகுது, குர்ஆனை திறந்தா கீழே வேங்க வருது. சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட சுபூ தொழுகையில சொல்லும்போது சொன்னாங்க, உங்க கிராத்தை கேட்கறதுக்காக ஆவலாக வானவர்கள் இறங்கினார்கள். நீ நைட்டு வரைக்கும் ஓதினா சஹாபாக்கள்லாம் பார்த்துருப்பாங்களேன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? சொல்லப்பட்டது, நாயகமே நேற்று இரவு சாபித் இப்னு கைஸ் வீட்டில் வெளிச்சமா இருந்தது. அந்த வெளிச்சம் விளக்கு வெளிச்சம் இல்லை, மலக்குமார்கள் அவர் ஓதலை கேட்ட குர்ஆன் வழி அவருடைய மலக்குமார்கள் வெளிச்சம் சொன்னான். இப்படி பார்க்கிற பொழுது மலக்குமார்களுடைய தொடர்பை பெற்ற சஹாபா பெருமக்கள் என்று நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். தபூக் யுத்தத்தில் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை முனாஃபிக்கீர்கள் திருடிட்டு ஓடினான். கூட்டத்தில் காட்டில் ஓடினான். அவனை துரத்து புடி அப்படின்னு சொல்லி பின்னாலே சஹாபாக்கள் ஓடினாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தில் போகும்போது நிறைய சாமான்லாம் கீழே விழுந்துட்டு, பின்னால் போனவங்க எதையுமே கொண்டு போல. காடுங்க. திடீர்னு 5 விரலும் அப்படியே 5 லைட்டாக மாறிட்டு. அம்ருல் அஸ்லமிக்கு 5 கை. ரசூலுல்லாஹ்வுடைய சாமான தேட போனதுனால 5 விரலும் 5 கையாமா, விரலும் 5 லைட்டாக மாறிட்டுங்க.
5 லைட்டை வச்சு அப்படியே அந்த காட்டில் லைட் அடித்தாங்க. அந்த லைட்டில் சஹாபாக்கள் அத்தனை பேரும் அங்கங்கே படுத்து கிடந்த ஒட்டகத்தையெல்லாம் பற்றி தூக்கிட்டு வந்துட்டாங்க. சொல்லுவாங்க, என் கை பிரகாசமாக இருந்தது, அவ்வளோ சாமானே நான் அந்த கை வெளிச்சத்திலேயே எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, அல்லாஹ் எனக்கு கண்ணில் வெளிச்சத்தை கொடு, 15 வெளிச்சத்தை கேட்டாங்க, என்னுடைய கல்புல கொடு, என் ரத்தத்தில் கொடு, என் நரம்புல கொடு, முன்னால கொடு, பின்னால கொடுன்னு கேட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு பாக்கியமான வெளிச்சத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான் என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கூட ஜும்மாவில் நான் அதுதான் பேசுகிறேன். இன்னைக்கு பாளையக்கோட்டையில் ஜும்மாவில் நான் பேசும்போது நான் பேசின தலைப்பே எதுனா, அன்னலார் ஆசியினால் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற அற்புதங்கள் அப்படின்னு தான் என்னுடைய ஜும்மாவுடைய உரையை இன்னைக்கு யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன். அந்த செய்தியை, ஒரு செய்தி இன்னைக்கு உள்ள தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால அந்த செய்தியை நினைவுபடுத்துகிறேன். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண நாள் கிடையாதுங்க. ஒரு நாள் ஒரு இடத்துல பெல் அடிக்கிற, மணி அடிக்கிற சத்தம் கேட்டாங்க. இந்த மணி என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? டிங் டிங் சொல்லுதுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மணி என்ன அடிக்கும் கேட்டால் டிங் 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 தான் சொல்லுவோம். அது நமக்கு தெரியுது, நீ சொல்லி தான் தெரியும், தேவையில்லை. சொன்னார்கள், அல்லாஹ் 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 அல்லான்னு சொல்லுதுன்னாங்க. மணி என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு தெரியும். மாடு ஆமான்னு கத்துது நமக்கு தெரியும். மாட்டுக்காரன் கேட்டா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுதுன்னு சொல்லுவான். அப்படித்தானே சொல்லுவான். யானை வந்து ஊன்னு என்ன கேட்டான்னா ஆசீர்வாதம் வழங்குதுன்னு சொல்லுவான். அப்போ யானை பாகன் அதானே, அந்தந்த மொழியை தெரிஞ்சவன் அதை பத்தி சொல்லுவான். அப்போ நல்லவர்களுக்கு அந்த பாஷை என்னன்னு தெரியும். பாருங்க, ஒரு தடவை அலி ரலியல்லாஹு என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உட்காந்து மலக்குமார்கள் என்ற பேச வர போறாங்க, உள்ள யாரையும் விடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மத்தாலிபுல் ஆலியால இப்னு ஹஜர் இமாம் தைசி இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கதவை தட்டினாங்க, உள்ள போகாதீங்க, மலக்குமார்கள் வந்திருக்காங்க. உள்ள ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கலன்னாங்க. ஏன், என்ன விஷயம்? மலக்குமார்கள் வந்திருக்காங்க. மலக்குமார் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லலை, ஆள் அனுப்பாதன்னு சொன்னாங்க. மலக்குமார்கள் வந்திருக்காங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? 360 வந்திருக்காங்க. 360 வந்திருக்காங்களா? பேச்சை விட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள அனுமதி கிடைத்தது. நான் எங்கமே கொஞ்ச நேரத்துக்கு முந்தையே வந்துட்டேன், உள்ள அனுமதி கொடுக்கல அலி ரலியல்லாஹு அன்ஹு. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு மலக்குமார் வந்திருக்காங்க. மலக்குமார்கள்லாம் சொல்லவே இல்லையே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மலக்குமார்கள்ங்கிறத செய்தியே நான் யார்கிட்ட சொல்லலை, நான் சொல்லவே இல்லையப்பா. அது மட்டும் இல்லை, எத்தனை பேரும் கேட்டால் 360ங்கிற 360 பேரை சொன்னாரா? வாங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் 360ன்ட்டு? சமீது சலாசோமியாத்தின் ஒசித்தின நகுமத்தன் யா ரசூலுல்லாஹ், என் காதில் 360 வகையான மொழிகளுடைய சத்தத்தை கேட்டேன். என்ன சொன்னாங்க? நீங்க உள்ள பேசிட்டு இருக்கும்போது என் காதில் எத்தனை சத்தம்? 360 வகையான பாஷை என் காதில் கேட்டுச்சு. அதை வச்சு விளங்கிக்கிட்டே 360 வானவர்கள் வந்திருக்காங்க போல தெரியுதுன்ட்டு. பாருங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே அதிர்ச்சியாகி, அல்லாஹு தாலா உன் ஈமானையும் கல்வியையும் மென்மேலும் அதிகப்படுத்தட்டும், ஜாதக்கல்லாஹு ஈமான இல்மா என்று ரசூலுல்லாஹ் ஆசீர்வாதம் வழங்கினார்கள். என்றால் இது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கிட்டாலும், உஸ்மான் ரலியல்லாஹு எடுத்துக்கிட்டாலும், சஹாபாக்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வில்லாதி வில்லன், ஞானிகள், அவுலியாக்கள், ஆன்மீக அரசர்கள். அவர்களை வின் பண்றதுக்கு உலகத்தில் யாரும் இனி பிறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதுதான் சஹாபாக்கள். அதுதான் நம்ம அந்த தலைப்பில் நம்ம என்ன செய்யிருக்கிறோம், சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம உஷாரா வார்த்தையை பயன்படுத்தணும் என்பதற்காகத்தான் சஹாபாக்களுடைய மகிமையை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நல்லவர்களை பற்றி பேசுறது மூலமாக நம்மையும் அவர்கள் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நாமும் இருக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எனக்கு பேச வாய்ப்பு தந்த காட்டுமதும் பள்ளி வாசலுடைய நிர்வாகம், குறிப்பாக மாமூது காக்கா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.